காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து அம்முவ தேடிட்டு இருக்காங்க. எப்படியாவது அம்முவ கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க காவேரி. "இங்க பாரு காவேரி, நீ அழாத சரியா? கண்டிப்பா அம்முவ கண்டுபிடிச்சிடலாம்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இல்லைங்க, எல்லாத்துக்குமே காரணமே நான் தான். அம்மு என்கிட்ட சொன்னா, என்னை கூட்டிட்டு போங்க உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் தெரியாம விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு இப்போ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க போய் தேடுறது, என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. ஸ்கூல்ல பார்த்தா யாரோ ஒருத்தவன் கூட்டிட்டு போயிருக்கான். அப்போ கடத்திட்டு தான் போயிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. "காவேரி, நான் சொல்றத கேளு, கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள ஃபோன் வருது. யார் இது, புதுசா இருக்கு நம்பர் அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அட்டன் பண்ணி பேசுறாரு. "என்ன விஜய், நல்லா இருக்கியா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஏய், யார் நீ?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "என்ன, என் குரல் உனக்கு தெரியலையா? நல்லா யோசிச்சு பார்" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "ராகவ் நீ தானே?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "ஆ, சூப்பர் சூப்பர் சூப்பர். 5 வருஷம் ஆனாலும் என்னோட குரல கரெக்டா ஞாபகம் வச்சுட்ருக்க" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. அதை கேட்டோன்னே விஜய்க்கு கோவமா வருது. "என்ன, உன்னோட குழந்தைய போய் ஃபுல்லா தேடினியா? ஸ்கூல்ல காணோமா?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "அப்போ என்னோட குழந்தைய நீ தான் வந்து கூட்டிட்டு போனியா?" அப்படின்னு கேட்குறாரு விஜய். "என்ன விஜய், இவ்வளோ லேட்டா சொல்ற?" "ஆமா, நான் தான் என்னோட அடியாளை வச்சு உன்னோட பொண்ணை கடத்தியிருக்கேன். இப்போ உன்னோட பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அதை கேட்டோன்னே விஜய் டென்ஷன் ஆகுறாரு. "இங்க பாரு, என்னோட பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, உன்னை நான் சாகடிச்சிருவேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஐயோ, நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுறியா? ஆகு ஆகு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் ஜெயில்ல. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வெளியேறினீங்கல்ல. இனிமே இந்த ராகம் வெளியே வந்துட்டான், எல்லாருக்கும் சேர்த்து பதிலடி திருப்பி கொடுப்பான்" அப்படின்னு சொல்றாரு. "ஏய், வாய மூடு, என் பொண்ணு எங்க? ஒழுங்கா என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிரு" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்ன விஜய், இவ்வளோ சாதாரணமா சொல்ற? உன்னோட பொண்ணு வேணுமா? அதுக்கான ஆளை வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு கடத்தின" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அப்படியே காவேரி டென்ஷன் ஆகுறாங்க. "என்னங்க, யாருங்க யாருங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பாரு, என் பொண்ணை ஒழுங்கா என்கிட்ட ஒப்படைச்சிரு" அப்படின்னு விஜய் கத்துறாரு. அதுக்குள்ள ராகவ் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. "யாருங்க யாரு?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "எனக்கு தெரிஞ்சவன் தான், அவன் தான் அம்முவ கடத்தியிருக்கான்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "யாருங்க?" "அவன் என்னோட எதிரி" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இப்போ என்னங்க பண்றது? குழந்தை எங்க இருக்குன்னு ஏதாவது சொன்னானா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "அவன் எதுவுமே சொல்லலை. நான் தான் குழந்தைய கடத்தி வச்சிருக்கேன்னு மட்டும் தான் சொன்னான்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஐயோ கடவுளே" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமா அழறாங்க. விஜய் யோசிக்கிறாரு, எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும்.